சென்னையில் உள்ள பிரபல தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை பிடிக்க முடியாமல் விடியா திமுக அரசின் ஏவல் துறை திணறி வருகிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக அருண், சென்னையில் இன்றைக்கு பல்வேறு பகுதிகளில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக அந்த தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது. உடனடியாக தகவலை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்களும் மோப்பனாய் உதவியோடு சென்று சோதனை செய்த போது அது வெடிகுண்டு பொருளை என தெரியவில்லை. இந்த போதிலும் குறிப்பாக சென்னை ஜே நகர், அண்ணா நகர், பாரிமுனை, ஆரியபுரம், மயிலாப்பூர், கோபாலபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குழந்தைகளுடைய பெற்றோர் அந்த பள்ளிகளுக்கு குவிந்தார்கள். குழந்தைகளுடைய பெற்றோர் அதிகமாக அங்கு வந்ததால் குழந்தைகளும் பள்ளியிலிருந்து பதறியடித்துக் கொண்டு வெளியே வந்தார்கள். குழந்தைகளை எப்படியாவது மீட்டுக் கொண்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதிலேயே பெற்றோர் குறியாக இருந்தார்கள். அதனால் அந்த பள்ளி வளாகம் முழுவதாக பதற்றமாக காணப்பட்டது. தொடர்ந்து அங்கு போலீசார் சோதனை இருந்தாலும் கூட 7 மணி நேரம் ஆகிறது. சுமார் 11 மணிக்கு மின்னஞ்சல் வந்ததாக கூறப்படுகிறது. 7 மணி நேரம் கடந்து விட்டது. இருப்பினும் மின்னஞ்சல் அனுப்பியவர் யார், எதற்காக இந்த மின்னஞ்சல் அனுப்பப்பட்டது, குறிப்பாக பள்ளிகளை குறிவைத்து இது போன்ற ஒரு மின்னஞ்சல் அனுப்பக்கூடிய பின்னணி யார் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் விசாரிக்காமல் குறிப்பாக சைபர் கிரைம் இதில் தீவிரமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியும். மின்னஞ்சல் யார் அனுப்பினார்கள், எங்கிருந்து வந்தது, எந்த இடத்திலிருந்து வந்தது என்பதை கூட துல்லியமாக கணிக்க முடியும் என்கிறார்கள். இவ்வளவு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 7-8 மணி நேரங்கள் கடக்கக்கூடிய இவ்வளவு நேரமாக அது யார் அனுப்பியது, யார் இந்த தகவல் மூலமாக கைது செய்யப்பட்டிருக்கார் என்பதை காவல்துறை தெரிவிக்கவில்லை. பெற்றோர்கள் பதட்டப்பட வேண்டாம் என்று கூறுவது குற்றவாளிகளை அடையாளம் காண முடியாமல் இருப்பதுதான் காவல்துறையுடைய வேலையா என்று அந்தந்த பள்ளிகளில் பதறியடித்துக் கொண்டு குழந்தைகளை அழைத்து சென்ற பெற்றோர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். உடனடியாக சம்பந்தப்பட்டவரை கைது செய்வதற்கு இந்த விடியா திமுக அரசினுடைய காவல்துறை முன்வர வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பிள்ளைகள் படிக்கக்கூடிய இந்த எதிர்கால தலைமுறையாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் பள்ளி மாணவர்களுடைய வாழ்க்கையில் விளையாட வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை அந்தந்த பள்ளியிற்குரிய பெற்றோர்கள் வேதனையோடு பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.